அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கே நிம்மதி? எட்டாவது பதிவு. அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, போன பதிவில் கத்தாபின் புதல்வரே, ஏன் அழுகிறீர்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். நான் அல்லாஹ்வின் நபியே, என்னால் எவ்வாறு அழாம இருக்க முடியும்? இந்த பாய் உங்களது விலாப்புறத்தில் அடையாளப்படுத்தியுள்ளதே. இதோ இதுதான் உங்களது தனி அறை. இதில் நான் காணுகின்ற விலை மலிவான சில பொருட்களைத் தவிர வேற எதையும் நான் காணவில்லை. அந்த பாரசீகம் மற்றும் இத்தாலி அரசர்களான குஸ்ருவும் சீசரும் கனி வர்க்கங்களிலும் நதிகளிலும் உல்லாசமாக இருக்கின்றனர். நீங்களோ அல்லாஹ்வின் தூதரும் அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் ஆவீர்கள். ஆனால் உங்களது தனி அறை இவ்வாறு இருக்கிறதே என்றே. அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கத்தாபின் புதல்வரே, நமக்கு மறுமையும் அவர்களுக்கு இம்மையும் இருப்பது உங்களுக்கு திருப்தி இல்லையா என்று கேட்டார்கள். நான் ஆம், திருப்திதான் என்றே. நூல் முஸ்லிம் 2947 சுருக்கம். ஒரு சிறு வசதியை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு கோரிக்கை வைத்த போது கூட அதுவெல்லாம் மறுமையில் பெற்றுக்கொள்ளலாம் என்று நபிகளார் சொல்கிறார்கள். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இது ஒரு பயணி. மரத்தின் கீழ் நிழல் அனுபவிக்கின்ற நேரம் போன்ற அற்பமானதுதான் என்பதாக கூறியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் மற்றதை காணுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.